கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வேதவசனம், ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். மத்தேயு 7:8. தம்முடைய பிள்ளைகள் கேட்கிறதை நம்முடைய தகப்பனாய் இயேசு கொடுக்கிறவராய் இருக்கிறார். நாம் வாசித்த இந்த வசனம், கேளுங்கள் என்பது பிள்ளைகளின் ஜெபம், தேடுங்கள் என்பது அதிகாலை ஜெபம், தட்டுங்கள் என்பது உபவாச ஜெபத்தை குறிப்பதாக வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். மத்தேயு 6:8 உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுவதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் என்றும், அதே போல மத்தேயு 6:32 உணவு, உடை போன்ற அத்தியாவசிய தேவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்றும், நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லியிருந்தாலும், நம் தேவைகள் அவருக்கு தெரிந்திருந்தாலும், நம் தகப்பன் பிள்ளைகளாகி நாம் கேட்டு பெற்றுக் கொள்ளும்படி விரும்புகிறார். வாய்விட்டு ஜெபத்திலே கேட்க வேண்டும் என்று மத்தேயு 6:9-13 ஜெபத்தையும் சொல்லிக் கொடுக்கிறார். இன்றைக்கும் தேவனுக்கு எல்லாம் தெரியும் என்று ஜெபிக்காமல், தேவனிடத்தில் கேட்காமல் இருக்காதீர்கள். கேட்கிறவன் எவனும் என்றால் கேட்கிறவர்கள் தான் பெற்றுக்கொள்ள முடியும். சின்ன தேவையானாலும் பெரிய தேவையானாலும் வாய்விட்டு கேட்போம். உன் வாயை விரிவாய்த்திர, அதை நன்மையால் நிரப்புவேன் என்று சொன்ன தகப்பன் கேட்கிறதை தருவார். பிள்ளைகளாகி நாம் தகப்பனையே சார்ந்திருக்க பழகிக் கொள்வோம். இன்றைக்கும் கேட்கிறதை பெற்றுக் கொள்வீர்கள். விசுவாசத்துடன் கேளுங்கள், தகப்பன் கேட்கிறதை கொடுப்பார். உங்கள் ஜெபங்களை தள்ளவே மாட்டார். ஆமேன். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, நீர் எங்கள் எல்லா தேவைகள் சூழ்நிலைகளை அறிந்திருந்தாலும் பிள்ளைகளாகி நாங்கள் உம்மிடம் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நாங்கள் எங்கள் தேவைகளில் எல்லாவித சூழ்நிலைகளிலும் உம்மையே நோக்கி பார்க்கிறோம். நீர் தருவீர், நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.